சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. யார் இவள்? நிச்சயம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்க முடியாது. இவள் ஆடை ஆபரணங்களை பார்க்கும் பொழுது இவள் உயர்ந்த குடியைச் சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். பெண்ணே, நீ யார்? நான் தம்பி. தம்பி. பெண்ணே, யார் நீ? யார் உன் தம்பி? ஐயோ ஐயோ, என் தம்பியை நான் பள்ளத்தில் மறைந்திருக்கும்படி சொல்லிவிட்டு வந்தேனே. அவனுக்கு என்ன வயிற்று என்று தெரியவில்லையே. என் தம்பி, என் தம்பி. சரியா சரியா. பதறாதே பெண்ணே, உன் தம்பிக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. அந்த கயவர்களிடமிருந்து எப்படி உன்னை காப்பாற்றினேனோ அதே போல் உன் தம்பியையும் காப்பாற்றுவேன். முதலில் நீ யார் என்பதை சொல். நான் முத்தூர் கூற்றத்து மன்னரின் தங்கை மகள். அவர் எனது தாய் மாமன். என்ன? நீ முத்தூர் கூற்றத்தின் மன்னனின் தங்கை மகளா? அப்படி என்றால் உன் பெயர் பெருந்தேவியா? நானும் வேளிர்குடியைச் சேர்ந்த ஒரு மன்னன் தான். வேளிர்குடியைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் அனைவரும் அவ்வப்போது சந்தித்துக் கொள்வோம். அவரவர் பிரச்சனைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அப்போது முத்தூர் கூற்றத்தின் மன்னர் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். ஆமாம், உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? நீ எப்படி அவர்களிடம் அகப்பட்டாய்? முத்தூர் கூற்றம் தாக்கப்பட்டதால் தான் நாங்கள் அந்த கொடியவர்களிடம் அகப்பட்டுக் கொண்டோம். என்ன? முத்தூர் குற்றம் தாக்கப்பட்டதா? அப்படி என்றால் மன்னர் மாமா பகைவர்களால் கொல்லப்பட்டார். அத்தை அந்த அதிர்ச்சியிலேயே விழுந்து மடிந்தார். நானும் என் தம்பியும் உயிர் பிழைத்தால் போதும் என்று அங்கிருந்து ஓடி வந்தோம். நீண்ட தூரம் ஓடி வந்ததால் என் தம்பி களைப்படைந்து விட்டான். அவனது தாகத்திற்கு நீர் எடுக்க சென்ற போது நான் அந்த கயவர்களிடம் அகப்பட்டு என் தம்பியை பிரிந்தேன். தாங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் என் நிலை. பதறாதே பெண்ணே, அதுதான் எதுவும் நேராமல் நான் காப்பாற்றி விட்டேனே. பிறகேன் அதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய்? என் தம்பியை ஒரு நொடி கூட பிரிந்து என்னால் வாழ முடியாது. என்னால் வாழவே முடியாது. பதட்டப்படாதே பெருந்தேவி, உன் தம்பிக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. நீ அவனை எங்கே விட்டு விட்டு வந்தாயோ அவன் அங்கேயே தான் இருப்பான். சரி, அந்த இடம் எங்கே இருக்கிறது? வா போகலாம். இங்குதான். சரியா. என் தம்பி எங்கே? என்னவாயிற்று? உன் தம்பி எங்கே? என் தம்பியை நான் இங்குதான் இருக்க செய்துவிட்டு போனேன். ஐயோ, என் தம்பியை காணவில்லையே. அவனை யாரோ கடத்தி கொண்டு சென்றிருப்பார்கள். இந்நேரம் அவனை கொன்றிருப்பார்கள். ஐயோ, என் தம்பியை நான் எங்கு சென்று தேடுவேன்? இது என்ன மூடத்தனம்? அப்படியெல்லாம் எதுவும் நேர்ந்திருக்காது. என் தம்பி. ஐயோ, சரியா
ஏய் பெருந்தேவி, பெருந்தேவி எங்கே போகிறாய்? பெருந்தேவி நில், சொல்வதை கேள். பெருந்தேவி நில். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். பெருந்தேவி என்ன செய்கிறாய்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? என்னை விடுங்கள். நான் இனி ஒரு கணம் கூட உயிர் வாழ மாட்டேன். பெருந்தேவி, நீ சாவதற்காக உன்னை நான் காப்பாற்றினேன். என் உயிரை பணம் வைத்த அந்த வீரர்களிடம் போராடினேன். என் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த கயவர்களிடம் போராடினேன். அப்படி செய்தும் அவனை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நான் மட்டும் ஏன் உயிர் வாழ வேண்டும்? ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசுகிறாய்? உன் தம்பிக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. நான் உன்னை காப்பாற்றியது போல் உன் தம்பியையும் யாராவது நிச்சயம் காப்பாற்றி அழைத்து சென்றிருப்பார்கள். நான் விரைவில் உன் தம்பியை கண்டுபிடித்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் யார்? நான் யார்? எதற்காக பெரும் முயற்சி செய்து என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும்? ஏதோ எனக்கு வழியில் நேர்ந்த ஆபத்தில் இருந்து என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள், அத்தோடு சரி. நீங்கள் ஒரு வழிபோக்கன் தானே? வழியில் நடந்த ஒரு தவறை நீங்கள் தட்டி கேட்டீர்கள், அவ்வளவுதான். என்ன பேச்சு பேசுகிறாய் பெருந்தேவி? நீ யார்? வேளிர்குடியைச் சேர்ந்த ஒரு இளவரசி, அதுவும் எனது நெருங்கிய நண்பரான முத்தூர் கூற்றத்து மன்னரின் தங்கை மகள். உன்னை மீண்டும் இளவரசியாக உருவாக்க வேண்டியது வேளிர்குடியைச் சேர்ந்த மன்னனான எனது கடமை அல்லவா? கடமை? எது கடமை? பேரரசர்கள் தங்களுக்கு கட்டுப்படாத சிற்றரசர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து முதலில் உங்களையும் உங்கள் குடிமக்களையும் காப்பாற்ற முடியுமா என்று நினைத்து பாருங்கள். எங்கள் வாழ்வு அழிந்து விட்டது. எங்கள் கனவு மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. அரியணையை இழந்தோம், ஆட்சியை இழந்தோம். ஆனால் அதில் எல்லாம் எனக்கு சிறிது வருத்தம் இல்லை. ஆனால் என் ஆரோயர் தம்பியை இன்று நான் இழந்து விட்டேனே. இனியும் நான் உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்படி பேசாத பெருந்தேவி, நீ எதையும் இழந்து விடவில்லை. பேரரசர்களை ஒடுக்கும் திட்டத்தில் தான் வேளிர்கள் பலரை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நாம் வேளிர்குடி எந்தவித கட்டுப்பாடுமின்றி சிற்றரசர்கள் என்ற பெயர் மாறி பேரரசர்களுக்கு இணையாக உருவெடுக்கும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதற்காகவாவது நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வேண்டாம், இனி எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். யாருக்காக நான் வாழ வேண்டும்? எனக்காக நீ வாழ வேண்டும். ஆம் பெருந்தேவி, நான் யாரோ ஒரு வழிப்போக்கன் என்பதால் தானே உன் தம்பியை நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று நான் கூறிய வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. இப்போது சொல்கிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னை என் வாழ்க்கை துணையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை என் நாட்டிற்கு மகாராணியாக்குகிறேன். இந்த நாட்டில் எந்த மூலை முடுக்கில் ஒளித்து வைத்திருந்தாலும் உன் தம்பியை, இல்லை, என் மைத்துனனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது என் தாய் நாட்டின் மீது ஆணை. இப்பொழுது சொல், என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமா? என் அண்ணனை மணந்து கொண்டு தாங்கள் எங்கள் அரண்மனைக்குள் புகுந்த அந்த நாள் இன்னும் என் நினைவில் இருக்கிறது. சிறுமியான நீ சற்று மிரண்ட விழிகளோடு ஒரு தாதியின் பின்னால் மறைந்து நின்ற காட்சி எனக்கு நினைவிருக்கிறது. நான் உன்னை அழைத்த போது வரலாமா கூடாதா என்பது போல் தயங்கி தயங்கி என் அருகில் வந்தாய். நான் உன்னை கட்டி அணைத்துக் கொண்டு, இனி நான் உனக்கு அண்ணி மட்டுமல்ல, அம்மாவும் நான் தான் என்றேன். நீ என்னை அது எப்படி என்பது போல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாய். ஆனால்
சில நாட்களிலேயே நீங்கள் சொன்ன வார்த்தையின் பொருளை புரிந்து கொண்டேன். என்னை பெற்ற தாய் இருந்திருந்தால் கூட இந்த அளவிற்கு அன்போடு என்னை வளர்த்திருக்க மாட்டார். ஆமாம், அண்ணன் ஏன் உங்கள் தம்பியை கண்டுபிடிக்கவில்லை? நிச்சயம் கண்டுபிடித்திருப்பார். அவருக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்படாமல் இருந்திருந்தால் என்னை மணந்து கொண்ட சில நாட்களிலேயே சோழனை எதிர்த்து அவர் போர் தொடுத்து விட்டார். அதில் தோற்று இப்படி காட்டில் வந்து மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த நிலை இன்று இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை தன் நாட்டை மீட்பதற்காகவே ஒவ்வொரு கணமும் போராடி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருந்திருந்தால் எப்பொழுதோ என் தம்பியை கண்டுபிடித்து என்னிடம் ஒப்படைத்திருந்திருப்பார். ஓஹோ, பெருந்தேவியாரும் செழியரும் அக்கா தம்பியா? சொந்த மாமனின் மாளிகையிலேயே பணைய கைதியாக இருக்கிறாரா செழியர்? மிகவும் விசித்திரமான வாழ்க்கைதான். மலர்கொடிக்கு திருமணம் என்பதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? எவனோ ஒரு படைத்தலைவனின் மகளை கொண்டு வந்து என் அண்ணன் தன் மகளாக வளர்த்தார். அவளை அதே போல் யாரோ ஒரு படை வீரனுக்கு மனம் முடித்து தந்து விரட்டியடிக்காமல் என் அண்ணன் பாண்டிய ராஜகுமாரனுக்கே அவளை மனம் முடிக்க பார்க்கிறார். நானும் அதை ஏற்றுக்கொள்வதை போல் காட்டிக்கொண்டு அவர்களுக்கே தெரியாமல் அதை தடுக்கப் போகிறேன். எப்படி அது முடியும்? இவ்வளவு நடக்கும் போது பேசாமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு என்ன செய்வாய்? காதல். யாருக்கு? மலர்கொடிக்கு. அதனால் நமக்கு என்ன பயன்? சொல்கிறேன். இவர் ஆழ்ந்து உறங்குகிறாரா அல்லது உறங்குவது போல் நடிக்கிறாரா? இந்த தீப்பந்தத்தை கீழே இட்டு இவர் உறக்கத்தை சோதிக்க வேண்டும். காணவில்லை. வணங்குகிறேன். வா இளமாறா, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் மறைந்திருந்தேன். நீங்கள் காத்திருப்பீர்கள் என்பதற்காகத்தான் நான் எவ்வளவோ வேகமாக வந்தேன். வேகமாகவா? தாமதமாக வந்திருக்கிறாய்.
நான் என்னமா செய்வது? உங்கள் ஆலோசனைப்படி நான் சிறைக்குள் சென்றது ஒரு போராட்டம் என்றால், ஒவ்வொரு முறையும் விஜய் பூபதிக்கு சந்தேகம் வராமல் நடந்து கொள்வது அதைவிட பெரிய போராட்டமாக இருக்கிறது. நல்லவர்கள் வெளிப்படையாக இருப்பதால் எளிதாக ஏமாற்றி விடலாம். ஆனால் பொல்லாதவர்கள் மிகவும் ரகசியமாக அனைத்தையும் செய்வதால் அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. உண்மைதான். நீர்பாம்பு தன்னிடம் நஞ்சு எதுவும் இல்லாததால் வெளியே எளிதாக நடமாடுகிறது. ஆனால் நச்சு பாம்பு தன்னிடம் நஞ்சு இருப்பதனால்தான் மற்றவர்களிடமிருந்து மறைந்து வாழ்கிறது. அதுபோல்தான் மனிதர்களும். சரி, இத்தனை நாள் நீ சிறையில் இருந்ததற்கு ஏதேனும் பலன் உண்டா? ஏதாவது ரகசியம் தெரிந்ததா? தெரிந்ததால் தானே தங்களை சந்திக்க வேண்டும் என்று இங்கு வந்தேன். விஜயபூபதி உறங்கும் வரை காத்திருக்க நேர்ந்ததால் இங்கு வர தாமதமாகிவிட்டது. சரி, விஷயத்தை சொல். மங்கம்மா விஜயபூபதியை சந்திக்க வந்தாள். நான் அவர்கள் பேசியதை மறைந்திருந்து கேட்டேன். இப்போது மங்கம்மாவின் வலையில் இளவரசி மலர்கொடி அகப்பட்டுக் கொண்டார். அந்த மாய வலையை அறுத்துக்கொண்டு வெளியில் வருவது அவ்வளவு எளிதல்ல. நீ சொல்வது சரிதான். ஆனால் எப்பொழுது இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததோ அதன் பின் இதை எளிதாக விட்டுவிட முடியாது. மங்கம்மா விரித்த மாய வலையை எப்படி சுக்குநூறாக கிழித்தெறிய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். சரி, நீ மீண்டும் சிறைச்சாலைக்கு பத்திரமாக செல். ஆகட்டும். அங்கு ஏதேனும் செய்தி கிடைத்தால் என்னிடம் வந்து சொல். உத்தரவு. மங்கம்மா, மலர்கொடியின் வாழ்க்கையை கெடுக்கவா பார்க்கிறாய்? விடமாட்டேன்.